ஆன்டிகிரைஸ்ட் அந்திக்கிறிஸ்துவின் ஆட்சி 7 ஆண்டுகள். 6ஆம் அதிகாரம் துவங்கி 18ஆம் அதிகாரம் வரை. முதல் 3.5 ஆண்டுகள் உபத்திரவ காலம். 3.5 years tribulation. 6 to 11 6ஆம் அதிகாரம் துவங்கி 11 வரை. அடுத்த 3.5 ஆண்டுகள் மகா உபத்திரவ காலம். 3.5 years the great tribulation. Chapter 12 to 18. 12 18 வரை. 1:4 7 சபைகள், 7 செய்தியாளர்கள். 7 churches and 7 messengers. சபை எடுத்துக் கொள்ளப்பட்ட பிறகு the pride of the church will be taken to heaven during the secret coming of Jesus Christ on the clouds in the air. 5:1 7 முத்திரையுள்ள புத்தகம். God and the Lamb of God, the Lion of the tribe of Judah, அந்திக்கிறிஸ்துவின் காலம், the Antichrist period. 6:1 ஆட்டுக்குட்டியானவர் முத்திரை உடைப்பு. 8:2 7 எக்காளம். 13:1 7 தலைகள். 15:7 7 கோப கலசங்கள். 17:10 7 ராஜாக்கள். 7 பூரணத்தை குறிக்க பயன்படும் எண். Revelation 6:1 and 2. வெளிப்படுத்தினல் 6:1-2. ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அசல், போலி, ஒரிஜினல், டூப்ளிகேட். நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். He went out conquering and to conquer. உலகத்தின் அதிபதி சாத்தான், the prince of the world. வெளிப்படுத்தினல் 19:11. பரலோகம் திறந்திருக்க கண்டேன். இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் எனப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயந்தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். 12:13 12:13. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையைப் போல் இருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே அன்றி வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. கிறிஸ்துவுக்கும் அந்தி கிறிஸ்துவுக்கும் வித்தியாசத்தை பாருங்கள். கிறிஸ்துவுக்கும் அந்தி கிறிஸ்துவுக்கும் வித்தியாசத்தை பாருங்கள். 6:3 6:3. அவர் 2ஆம் முத்திரை kill one another. ஒருவரை ஒருவர் கொல்லுங்கள். லைஃப் லாஸ், உயிர் சேதம். இது அந்தி கிறிஸ்துவின் காலம். அவனுடைய கொள்கை கோட்பாடு கில் ஒன் another. கிரைஸ்ட் லவ் ஒன் another. Love one another. Christ, Antichrist, kill one another. Save life, proclaim peace. Antichrist, kill one another, life loss, take peace from earth. When he opened the second seal, I heard the second living creature saying, come and see. சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு
பூமியில் உள்ளவர்கள் ஒருவரையொருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. Kill one another by a great sword, to take peace from the earth. அவர் மூன்றாம் முத்திரை. உணவு, ஃபுட். கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையில் பிடித்திருந்தான். ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும், ஒரு பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும், எண்ணெயும் திராட்சரசையும் சேதப்படுத்தாதே. 4ஆம் முத்திரை, 1/4 பங்கு பூமியில் சாவு. இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் காற்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. கொலை, பஞ்சம், மரணம். 5ஆம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தமும் கொல்லப்பட்டவருடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட்ட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரருமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டுமென்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. should rest a little while longer. 6ஆம் முத்திரை உடைக்க கண்டேன். இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது. சூரியன் கருப்பு கம்பளியைப் போல கருத்தது. சந்திரன் இரத்தம் போல ஆயிற்று. வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்தது. வானமும் சுருட்டப்பட்ட புத்தகம் போலாகி விலகி போயிற்று. மலைகள், தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின. கர்த்தாவே, நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர். வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளாயிருக்கிறது. அவைகள் அழிந்து போகும், நீரோ நிலைத்திருப்பீர். அவைகளெல்லாம் வஸ்திரம் போல பழமையாய் போகும். ஒரு சால்வையைப் போல அவைகளை சுருட்டுவீர். அப்பொழுது மாறிப்போகும், நீரோ மாறாதவராயிருக்கிறீர். உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்றும் சொல்லியிருக்கிறது. இந்த வசனங்கள் எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 10-12 வரைக்கும். வெளிப்படுத்தினல் 6:16. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்து கொள்ளுங்கள். அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் வந்துவிட்டது. யார் நிலைநிற்கக்கூடும்? Hide us from the face of God and the Lamb. தேவ சத்தத்தை கேட்டு ஆதாம் ஏவாள் தோட்டத்தில் ஓடி ஒளிந்து கொண்டது போல் இங்கு தேவ கோபாக்கினையின் நாளில் நடக்கும். 1,44,000 the children of Israel. வெளிப்படுத்தினல் 7:4.
ரெவலேஷன் 7:4. இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 144,000 பேர். யூதா, ரூபன், காத், ஆசேர், நப்தலி, மனாசே, சிமியோன், லேவி, இசக்கார், செபுலோன், யோசேப், பென்யமின். 12 இன்று 12,000. 12 into 12,000, 144,000. தான் கோத்திரம் விக்கிரகத்தில் விழுந்து போனதால் விலக்கப்பட்டார்கள். பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேல் பக்தர்கள் 1,44,000. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது, இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் இருந்து ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் 7 எக்காளம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம். 7 trumpets chapters 8 and 9. தேவனுக்கு முன்பாக நிற்கிற 7 தூதர்களையும் கண்டேன். அவர்களுக்கு 7 எக்காளங்கள் கொடுக்கப்பட்டது. 7 எக்காளங்களுடைய 7 தூதர்கள் எக்காளம் ஊதுகிறதற்கு தங்களை ஆயத்தப்படுத்தினார்கள். ஹெயில் அண்ட் ஃபயர், மழை அக்கினி ஆண்டவரின் ஆயுதம். மழை அக்கினி ஆண்டவரின் ஆயுதம், நீரும் நெருப்பும் ஆண்டவரின் ஆயுதம். ஹெயில் அண்ட் ஃபயர், God's weapon. முதலாம் தூதன் எக்காளம் ஊதினான். இரத்தம் கலந்த கல்மழையும் அக்கினியும் உண்டாகி பூமியிலே கொட்டப்பட்டது. அதனால் மரங்களில் 1/3 பங்கு வெந்து போயிற்று, பசும்புல்லெல்லாம் எரிந்து போயிற்று. A third of the trees were burned up, and all green grass was burned up. Natural calamities. A third of the trees and all green grass was burned up. Rain, மழை. ஆதியாகமம் 7:12, Genesis 7:12. 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெருமழை பெய்தது. The rain was on the earth 40 days and 40 nights. Genesis 7:21, ஆதியாகமம் 7:21. மாம்ச சந்துக்களாகிய பறவைகளும் நாட்டு மிருகங்களும் காட்டு மிருகங்களும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் யாவும் எல்லா நரஜீவன்களும் பூமியின் மேல் சஞ்சரிக்கிறவைகள் யாவும் மாண்டன. ஃபயர், அக்னி. Genesis chapter 19
24 and 25. ஆதியாகம் 19, 24, 25. கர்த்தர் சோதோமின் மேலும் குமாராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கினியும் வருஷிக்க பண்ணி அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும் அந்த பட்டணங்களின் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார். 7th plague by Moses in the Egypt. எகிப்திலிருந்து விடுதலை. Exodus chapter 9, 23, 24, 25. யாத்திராகம் 9ஆம் அதிகாரம் 23 மோசே தன் கோலை வானத்திற்கு நேராக நீட்டினார். அப்பொழுது கர்த்தர் இடி முழக்கங்களையும் கல்மழையையும் அனுப்பினார். அக்கினி தரையின் மேல் வேகமாய் ஓடிற்று. எகிப்து தேசத்தின் மேல் கர்த்தர் கல்மழையை பெய்ய பண்ணினார். கல்மழையும் கல்மழையோடு கலந்த அக்கினியும் மிகவும் கொடிதாயிருந்தது. எகிப்து தேசம் குடியேற்றப்பட்ட நாள் முதல் அதில் அப்படி ஒருபோதும் உண்டானதில்லை. எகிப்து தேசம் எங்கும் மனிதரையும் மிருக ஜீவன்களையும் வெளியில் இருந்தவைகள் எவைகளோ அவைகள் எல்லாவற்றையும் அந்த கல்மழை அழித்து போட்டது. அது வெளியின் பயிர் வகைகளையும் அழித்து வெளியின் மரங்களை எல்லாம் முறித்து போட்டது. Revelation chapter 8, 8 and 9. இரண்டாம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்பொழுது அக்கினியால் எரிகிற பெரிய மலை போன்றதொன்று சமுத்திரத்தில் போடப்பட்டது. அதனால் சமுத்திரத்தில் 1/3 இரத்தமாயிற்று. சமுத்திரத்தில் இருந்த ஜீவனுள்ள சிருஷ்டிகளில் 1/3 செத்து போயிற்று. கப்பல்களில் 1/3 சேதமாயிற்று. Exodus chapter 7, 15 to 21. யாத்திராகம் 7, 15 21. காலமே, நீ பார்வோனிடத்துக்கு போ, அவன் நதிக்கு புறப்பட்டு வருவான். நீ அவனுக்கு எதிராக நதியோரமத்தில் நின்று சர்ப்பமாக மாறின கோலை உன் கையில் பிடித்து கொண்டு அவனை நோக்கி, வனாந்தரத்தில் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிட வேண்டுமென்று சொல்லும்படி எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உம்மிடத்திற்கு அனுப்பியும் இதுவரைக்கும் நீர் கேளாமற் போனீர். இதோ என் கையில் இருக்கிற கோலினால் நதியில் இருக்கிற தண்ணீர் மேல் அடிப்பேன். அப்பொழுது அது இரத்தமாய் மாறி நதியில் இருக்கிற மீன்கள் செத்து நதி நாறிப்போம். அப்பொழுது நதியில் இருக்கிற தண்ணீரை எகிப்தியர் குடிக்க கூடாமல் அரோசிப்பார்கள். இதனால் நானே கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லென்றார். 19. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனிடத்தில் உன் கோலை எடுத்துக்கொண்டு எகிப்தின் நீர்நிலைகளாகிய அவர்கள் வாய்க்கால்கள் மேலும் நதிகள் மேலும் குளங்கள் மேலும் தண்ணீர் நிற்கிற எல்லா இடங்கள் மேலும் அவைகள் இரத்தமாகும்படிக்கு உன் கையை நீட்டு. அப்பொழுது எகிப்து தேசமெங்கும் மரப்பாத்திரங்களிலும் கற்பாத்திரங்களிலும் இரத்தம் உண்டாயிருக்கும் என்று சொல்லென்றார். கர்த்தர் கட்டளையிட்டபடியே மோசேயும் ஆரோனும் செய்தார்கள். பார்வோனுடைய கண்களுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காரரின் கண்களுக்கு முன்பாகவும் கோலை ஓங்கி நதியிலுள்ள தண்ணீரை அடிக்க நதியிலுள்ள தண்ணீரெல்லாம் இரத்தமாய் மாறிப்போயிற்று. நதியின் மீன்கள் செத்து நதி நாறிப்போயிற்று. நதியின் தண்ணீரை குடிக்க எகிப்தியருக்கு கூடாமற் போயிற்று. எகிப்து தேசமெங்கும் இரத்தமாயிருந்தது.
எகிப்துக்கு பார்வோன் ராஜா காலத்தில் நடந்தது போலவே இந்த உலகத்தின் முடிவிலே அந்திக்கிறிஸ்துவின் காலத்திலும் இதோ வெளிப்படுத்தல் 8:10-11. Revelation chapter 8 verses from 10. மூன்றாம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்பொழுது பெரிய நட்சத்திரம் தீவட்டியைப் போல எரிந்து வானத்திலிருந்து விழுந்தது. அது ஆறுகளில் 1/3 மேலும் நீரூற்றுகளின் மேலும் விழுந்தது. அந்த நட்சத்திரத்திற்கு எட்டி என்று பெயர். அதனால் தண்ணீரில் 1/3 எட்டியைப் போல கசப்பாயிற்று. இப்படி கசப்பான தண்ணீரினால் மனுஷரில் அநேகர் செத்தார்கள். நீரில்லா உலகின் நிலை, குடிநீர் பற்றாக்குறை, சுகாதாரமற்ற குடிநீர், மக்கள் வாழ்வு பாதிப்பு. 4ஆம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்பொழுது சூரியனில் 1/3, சந்திரனில் 1/3, நட்சத்திரங்களில் 1/3 சேதப்பட்டது. அவற்றில் 1/3 இருளடைந்து, பகலிலும் 1/3 பிரகாசம் இல்லாமல் போயிற்று. இரவிலும் அப்படியே ஆயிற்று. 9வது வாதை எய்தில் யாத்திராகமம் 10:21, 22, 23. கர்த்தர் மோசேயை நோக்கி, தடவி கொண்டிருக்கத்தக்கதான இருள் எய்தின் தேசத்தின் மேல் உண்டாகும்படிக்கு உன் கையை வானத்திற்கு நேராக நீட்டி என்றார். மோசே தன் கையை வானத்திற்கு நேராக நீட்டினான். அப்பொழுது எகிப்து தேசமெங்கும் 3 நாள் மட்டும் காரிருள் உண்டாயிற்று. 3 நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை, ஒருவரும் தம்மிடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை. They did not see one another, nor did anyone rise from his place for 3 days. வெளிப்படுத்தல் 9:1, 2, 3. 5ஆம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்பொழுது வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன். அவனுக்கு பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது. அவன் பாதாள குழியை திறந்தான். உடனே பெருஞ்சூளையின் புகையைப் போல அந்த குழியிலிருந்து புகை எழும்பிற்று. அந்த குழியின் புகையினால் சூரியனும் ஆகாயமும் அந்தகாரப்பட்டது. அந்த புகையிலிருந்து வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு பூமியின் மேல் வந்தது. அவைகளுக்கு பூமியில் உள்ள தேள்களின் வல்லமை கொப்பான வல்லமை கொடுக்கப்பட்டது. பூமியின் புல்லையும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. மேலும் அவர்களை கொலை செய்யும்படிக்கு அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்படாமல் 5 மாதமளவும் அவர்களை வேதனைப்படுத்தும்படிக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. அவைகள் செய்யும் வேதனை தேளானது மனுஷரை கொட்டும்போது உண்டாகும் வேதனையைப் போல் இருக்கும். அந்நாட்களில் மனுஷர்கள் சாவை தேடியும் அதை காணாதிருப்பார்கள். சாக வேண்டுமென்று ஆசைப்படுவார்கள். சாவோ அவர்களுக்கு விலகி ஓடிப்போகும். அவைகளுக்கு ஒரு ராஜன் உண்டு. அவன் பாதாளத்தின் தூதன். எபிரேய பாஷையிலே அபத்தோன் என்றும் கிரேக்க பாஷையிலே அப்பல்யோன் என்றும் அவனுக்கு பெயர். முதலாம் ஆபத்து கடந்து போயிற்று. இவைகளுக்கு பின்பு இன்னும் 2 ஆபத்துகள் இதோ வருகிறது. 6ஆம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்பொழுது தேவனுக்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தில்
4 கொம்புகளிலிருந்து ஒரு சத்தம் தோன்றி எக்காலத்தை பிடித்திருந்த 6ஆம் தூதனை நோக்கி, ஐபிராத் என்னும் பெரிய நதி அண்டையிலே கட்டப்பட்டிருக்கிற 4 தூதர்களையும் அவிழ்த்து விடு என்று சொல்ல கேட்டேன். அப்பொழுது மனுஷரில் 1/3 கொல்லும்படிக்கு 1 மணி நேரத்திற்கும் 1 நாளுக்கும் 1 மாதத்திற்கும் 1 வருஷத்திற்கும் ஆயத்தமாக்கப்பட்டிருந்த அந்த 4 தூதர்களும் அவிழ்த்து விடப்பட்டார்கள். குதிரை சேனைகளாகிய இராணுவங்களின் தொகை 20 கோடியாயிருந்தது. அவைகளின் தொகையை சொல்ல கேட்டேன். Now the number of the army of the horsemen was 200 million. I heard the number of them. அவைகளுடைய வாய்களிலிருந்து புறப்பட்ட அக்கினி, புகை, கந்தகம் என்னும் இம்மூன்றினாலும் மனுஷரில் 1/3 கொல்லப்பட்டார்கள். அப்படியிருந்தும் அந்த வாதைகளால் கொல்லப்படாத மற்ற மனுஷர்கள் பேய்களையும் பொன், வெள்ளி, செம்பு, கல், மரம் என்பவைகளால் செய்யப்பட்டவைகளாயும் காணவும் கேட்கவும் நடக்கவும் மாட்டாதவைகளுமாயிருக்கிற விக்கிரகங்களையும் வணங்காதபடிக்கு தங்கள் கைகளின் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவில்லை. தங்கள் கொலை பாதகங்களையும் தங்கள் சூனியங்களையும் தங்கள் வேசித்தனங்களையும் தங்கள் களவுகளையும் விட்டு மனம் திரும்பவில்லை. They did not repent of their murders or their sorceries or their sexual immorality or their thefts. இவ்வளவு உபத்திரவம் ஏற்பட்டாலும் மனம் திரும்ப வேண்டுமென்று நினைக்கவில்லை. தேவனை குறை கூறினார்கள். கொடூரமான மனிதர்கள். ஆண்டவருக்கு நீரும் நெருப்பும் அழிப்பதற்கு பயன்படும் முக்கிய ஆயுதங்கள். ஆண்டவருக்கு நீரும் நெருப்பும் அழிப்பதற்கு பயன்படும் முக்கிய ஆயுதங்கள். எகிப்தில் இருந்து அந்தி கிறிஸ்துவுக்கு அந்தம கிரியை செய்கிற வரைக்கும் ஆண்டவர் பயன்படுத்துகிறது நீரும் நெருப்பும். ஆண்டவர் ஆணையிட்டால் ஆழி நீரும் சுரக்கும், அக்கினியும் வந்து கொட்டி அழித்துவிடும். பிரசங்கி 12:13-14, எக்லிசியாஸ்டஸ் 12:13-14. காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேல் விழுந்த கடமை இதுவே. Let us hear the conclusion of the whole matter. Fear God and keep His commandments, for this is man's all. ஒவ்வொரு கிரியையையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்தில் கொண்டு வருவார். For God will bring every work into judgment, including every secret thing, whether good or evil. 2 Peter 3:17-18, 2 பேதுரு 3:17-18. பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாத படிக்கு எச்சரிக்கையாயிருந்து நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும்
மகிமை உண்டாவதாக. ஆமேன். 1 John 5:21. பிள்ளைகளே, நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்துக் கொள்வீர்களாக. ஆமேன். Little children, keep yourselves from idols. Amen. சபைக்கு கிருபையாக கொடுக்கப்பட்ட காலம் முதல் ரட்சிப்பு, பரலோகம், சபை எடுத்து கொள்ளப்பட்ட பிறகும், அந்திக்கிறிஸ்துவின் காலத்திலும் ஜனங்கள் திருந்தாமல் விக்கிரகம், விபச்சாரம், தேவனுக்கு எதிராக வாழ்வது துரோகம். Revelation 10:1-2-3-5. வெளிப்படுத்தல் 10 முதல் பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது. அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. அவனுடைய முகம் சூரியனைப் போலவும் அவனுடைய கால்கள் அக்கினி ஸ்தம்பங்கள் போலவும் இருந்தது. திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது. தன் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேல், தனது இடது பாதத்தை பூமியின் மேலும் வைத்து சிங்கம் கர்ச்சிக்கிறது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். அவன் ஆர்ப்பரித்த போது 7 இடிகளும் சத்தமிட்டு முழங்கின. சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிறதாக நான் கண்ட தூதன் தன் கையை வானத்திற்கு நேராக உயர்த்தி, இனி காலம் செல்லாது, தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுடைய சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதப் போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று வானத்தையும் அதில் உள்ளவைகளையும், பூமியையும் அதில் உள்ளவைகளையும், சமுத்திரத்தையும் அதில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்தவரும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருமானவர் ஆணையிட்டு சொன்னான். வெளிப்படுத்தல் 11:2-3-5-6. Revelation chapter 11:2. ஆலயத்திற்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு. பரிசுத்த நகரத்தை அவர்கள் 42 மாதம் அளவும் மிதிப்பார்கள். என்னுடைய 2 சாட்சிகளும் 2 வஸ்திரம் உடுத்தி கொண்டிருக்கிறவர்களாய் 1120 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாயிருந்தால் அவருடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவருடைய சத்துருக்களை பட்சிக்கும். அவர்களை சேதப்படுத்த மனதாயிருக்கிறவன் எவனோ அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தண்ணீர்களை இரத்தமாக மாற்றவும், தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதைகளாலும் வாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. மோசே, எலியா 2 சாட்சிகள், 2 பேரும் பழைய ஏற்பாட்டு பெரும் தீர்க்கதரிசிகள். கர்த்தர் இருவரை கொண்டு மழை, அக்கினி ஆயுதத்தால் தேவ வல்லமையை நிரூபித்தவர்கள். ஒருவர் எகிப்து ராஜா பார்வோனை எதிர்த்தார். ஒருவர் இஸ்ரவேல் ராஜா ஆகாபை எதிர்த்தார். அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது பாதாளத்தில் மிருகம் அவர்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொன்று போடும். அவருடைய உடல்கள் மகா நகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும்.
அந்த நகரம் சோதோம் என்றும் எய்தி என்றும் ஞானர்த்தமாய் சொல்லப்படும். அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையில் அறையப்பட்டார். சோதோம், எகிப்து, எருசலேம் என்று குறிக்கும் இடத்தில் 3.5 நாட்கள் இறந்த உடல்கள் இருக்கும். ஜனங்களிலும் கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜாதிகளிலும் உள்ளவர்கள் அவருடைய உடல்களை 3.5 நாள் வரைக்கும் பார்ப்பார்கள். அவருடைய உடல்கள் கல்லறைகளில் வைக்கப்பட்டார்கள். அவ்விரண்டு தீர்க்கதரிசிகளும் பூமியின் குடிகளை வேதனைப்படுத்தினபடியால் அவர்கள் நிமித்தம் பூமியில் குடியிருக்கிறவர்கள் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து ஒருவருக்கொருவர் வெகுமதிகளை அனுப்புவார்கள். அற்ப ஆனந்த நாள் 3.5. அற்ப ஆனந்த நாள் 3.5. 3.5 நாளுக்கு பின்பு தேவனிடத்திலிருந்து ஜீவ ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்தது. அப்பொழுது அவர்கள் காலூன்றி நின்றார்கள். அவர்களை பார்த்தவர்களுக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்று. இங்கே ஏறி வாருங்கள் என்று வானத்திலிருந்து தங்களுக்கு உண்டான பெரிய சத்தத்தை அவர்கள் கேட்டு மேகத்தில் ஏறி வானத்திற்கு போனார்கள். அவருடைய சத்துருக்கள் அவர்களை பார்த்தார்கள். அந்நேரத்தில் பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே அந்த நகரத்தில் 1/10 பங்கு இடிந்து விழுந்தது. மனுஷரில் 7000 பேர் பூமி அதிர்ச்சியினால் அழிந்தார்கள். மீதியானவர்கள் கோபமடைந்து பயமடைந்து பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். 2ஆம் ஆபத்து கடந்து போயிற்று. இதோ 3ஆம் ஆபத்து சீக்கிரமாய் வருகிறது. 7ஆம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. அப்பொழுது தேவனுக்கு முன்பாக தங்கள் சிங்காசனங்கள் மேல் உட்கார்ந்திருந்த 24 மூப்பர்கள் முகங்குப்புற விழுந்து, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமுள்ள கர்த்தராகிய தேவனே, உம்மை தோத்தரிக்கிறோம். தேவரீர் உமது வல்லமையை கொண்டு ராஜ்யபாரம் பண்ணுகிறீர். ஜாதிகள் கோபித்தார்கள். அப்பொழுது உம்முடைய கோபம் மூண்டது. மரித்தோர் நியாய தீர்ப்படைகிறதற்கும் தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் பயபக்தியாயிருந்த சிறியோர் பெரியோருக்கும் பலனளிக்கிறதற்கும் பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டார்கள். அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கை பெட்டி காணப்பட்டது. அப்பொழுது மின்னல்களும் சத்தங்களும் இடிமுழக்கங்களும் பூமி அதிர்ச்சியும் பெருங்கல் மழையும் உண்டாயின. முதல் 3.5 ஆண்டுகள் முடிந்தது. 7ஆம் தூதனின் எழுச்சிமிகு எக்காள துணிக்கு பிறகு இவ்வுலகின் முடிவும் சாத்தானின் முடிவும் சடுதியில் வரப்போவதை வெளிப்படுத்துவதை பார்க்க போகிறோம். The first 3.5 years will be completed. The second 3.5 years, great tribulation. The second 3.5 years, great tribulation. Revelation chapter 12. ஒரு பெரிய அடையாளம் வானத்தில் காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடமும் இருந்தன. அவள் கர்ப்பவதியாயிருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். ஸ்திரீ அல்லது பெண் இஸ்ரவேல் இனம். 12 நட்சத்திரம் 12 கோத்திரம். யூதா வம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து
மனித அவதாரத்தில் வந்த மன்னர் இயேசு கிறிஸ்து. சங்கீதம் 2:6-7. Psalm chapter 2, 6 and 7. நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோனில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். 8 and 9. என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இருப்பு கோலால் அவர்களை நொறுக்கி குயகலத்தைப் போல் அவர்களை உடைத்து போடுவேன் என்று சொன்னார். யூகங்களும் சந்தேகங்களும் இடம் கொடுக்கக்கூடாது. யூகங்களுக்கும் சந்தேகங்களுக்கும் இடம் கொடுக்கக்கூடாது. ஓரளவு வசனத்தில் ஆதாரம் இருந்தால் ஆவியானவர் அனுகிரகத்தோடு ஜெபித்து தியானித்து கற்றுக்கொள்ள வேண்டும். ரெவலேஷன் 12:3, 12:3. வேறொரு அடையாளம் வானத்தில் காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் a great fiery red dragon. வெளிப்படுத்தல் 17:3, 17:3. ஆவிக்குள் என்னை வனாந்தரத்திற்கு கொண்டு போனான். அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறியிருக்க கண்டேன். ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலைகளாம். The 7 heads are 7 mountains on which the woman sits. அவைகள் 7 ராஜாக்களாம். இவர்களில் 5 பேர் விழுந்தார்கள். ஒருவன் இருக்கிறான், மற்றவன் இன்னும் வரவில்லை. வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும். இருந்ததும் இராததும் ஆகிய மிருகமே 8ஆவதானவனும் அவ்வேளிலிருந்து தோன்றுகிறவனும் நாசமடைய போகிறவனுமாய் இருக்கிறான். எகிப்து, அசீரியா, பாபிலோன், மேதிய பெர்சிய, கிரேக்க, ரோம். ஆதியாகமத்திலிருந்து புதிய ஏற்பாட்டு நற்செய்தி நூல்கள் வரை நீங்கள் இதை பார்க்கலாம். ஈஜிப்ட், ரோம், கடைசியாக அந்தி கிறிஸ்து. 7 தலைகள், 7 மலைகள், 7 ராஜாக்கள், 7 ராஜ்யங்கள், மண்ணின் ராஜாக்கள், மண்ணின் ராஜ்யங்கள். 8வது சாத்தான் அவனியில், அவனிலிருந்து அவனுக்காக தோன்றப் போகிறவன் அந்தி கிறிஸ்து. நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம். இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. இவர்கள் மிருகத்துடனே கூட 1 மணி நேரம் அளவும் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள். இவர்கள் தங்கள் வல்லமையும் அதிகாரத்தையும் மிருகத்திற்கு கொடுப்பார்கள். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். அந்தி கிறிஸ்துவும் அவனோடு சேர்ந்தவர்களும் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால்
அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றான். தேவன் நமக்காக வார்த்தையை கொடுத்திருக்கிறார். கொஞ்சம் முயற்சி செய்தால் அங்கேயே வசனம் கிடைக்கும். அநேகர் சோம்பேறித்தனத்தால் தேடுவதில்லை. ஏசாயா 34:16, ஐசாயா சாப்டர் 34:16. கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடில்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிற்று, அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். வேதத்தை தேடி தேடி வாசிக்க வேண்டும், நேசித்து வாசிக்க வேண்டும், ஆசை ஆசையாய் ஆர்வத்தோடு வாசிக்க வேண்டும், யோசிக்க வேண்டும், குறித்து வைத்து தியானிக்க வேண்டும், ஆவியானவரை ஆசானாக வைக்க வேண்டும், முக்கிய குறிப்பை வேதத்தில் குறித்து வைத்து கொள்ள வேண்டும். ஒருவர் வேதத்தை பார்த்தால் எந்த அளவுக்கு அவன் பயன்படுத்துகிறார் என்று அறிந்து கொள்ளலாம். வெளிப்படுத்தினல் 12:4, ரெவலேஷன் 12:4. வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 இழுத்து அவைகளை பூமியில் விழத்தள்ளிற்று. பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலுசர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்ட தூதன், பொறாமையால் பெருமையால் புறந்தள்ளப்பட்ட தூதன், தன்னோடு 1/3 தூதர்களோடு விழுந்து போனான். இஸ்ரவேல் இனத்திலிருந்து வந்த இயேசு கிறிஸ்துவை எதிர்த்து நின்றவன் இந்த சாத்தான். அவரை அழித்து விட வேண்டுமென்று பல முயற்சிகளை எடுத்தவன், பல தோல்விகளை கண்டவன். வெளிப்படுத்தல் 12:5, ரெவலேஷன் 12:5. சகல ஜாதிகளையும் இருப்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனிடத்திற்கும் எடுத்து கொள்ளப்பட்டது. இயேசு கிறிஸ்து கொல்கதா மலையில் சிலுவை போரில் சாத்தான் தலையை நசுக்கி வென்றவர், பரமேறி பரலோகம் சென்றவர், திரும்பி வந்து சாத்தானுக்கும் அவனோடு விழுந்து போன தூதர்களுக்கும் நித்திய நியாய தீர்ப்பை வழங்க வரப்போகிறவர். மத்தேயு 25:41. இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். வெளிப்படுத்தல் 27:27. 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலிலிருந்து விடுதலையாகி, 8வது வசனம், பூமியின் 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாகோகையும் மோசம் போக்கும்படிக்கும் அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும்படிக்கும் புறப்படுவான். அவருடைய தொகை கடற்கரை மணலத்தனையாயிருக்கும். 9வது வசனம், 9, 10, 9 and 10. அவர்கள் பூமி எங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும்
கள்ள தீர்க்கதரிசியுமாயிருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் பாதிக்கப்படுவார்கள். The devil who deceived them was cast into the lake of fire and brimstone, where the beast and the false prophet are, and they will be tormented day and night forever and ever. வெளிப்படுத்தல் 12:6. ஸ்திரியானவள் வனாந்தரத்திற்கு ஓடிப்போனாள். அங்கே 1120 நாளளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. 1260 நாட்கள் 3.5 ஆண்டுகள். அந்திக்கிறிஸ்துவின் கடைசி காலம், காலாவதியாகப் போகும் காலம். வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமற் போயிற்று. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11-12. Ephesians chapter 6, 11 and 12. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்து கொள்ளுங்கள். ரெவலேஷன் 12, 9 and 10. வெளிப்படுத்தல் 12, 9, 10. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழத்தள்ளப்பட்டது. அதனோடு கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தள்ளப்பட்டு போனான். மரணம் நேரிடுகிறதாயிருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாயிருக்கிறவர்களே, களி கூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே, ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். 13. வலு சர்ப்பமானது தான் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரியை துன்பப்படுத்தினது. சாத்தான் ஏதேன் தோட்டத்தில் சர்ப்பத்தின் சாயலில் வந்து வஞ்சித்தான். சாத்தான் என்ற வலு சர்ப்பம் அந்திக்கிறிஸ்துவின் சாயலில் இஸ்ரவேல் இனத்தை துன்புறுத்துகிறது.
14வது வசனம். ஸ்திரியானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலங்களும் அரைக்காலமுமாக போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்தரத்தில் உள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெரும் கழுகின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. ஒரு காலம் 1 ஆண்டு, காலங்கள் 2 ஆண்டு, அரைக்காலம் அரை ஆண்டு, 3½ ஆண்டுகள், 1260 நாட்கள். 17வது வசனம். அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்திரியின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களுமாகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. 2வது 3½ ஆண்டுகள் ஆரம்பம். The great tribulation will start. வெளிப்படுத்தல் 13:1. Revelation 13:1. நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தது. 7 தலைகள், 7 மலைகள், 7 ராஜாக்கள், 10 கொம்புகள், 10 ராஜாக்கள், தூஷணமான வாயுள்ள ஒரு ஸ்திரீ பூமியின் ராஜாக்கள் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிற மகா நகரம் மகா பாபிலோன். வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள், மிருகத்தையும் வணங்கினார்கள். பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. 42 மாதங்கள், 1260 நாட்கள், 3½ ஆண்டுகள். தேவனை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவர்களையும் தூஷித்தது. பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. உலகத் தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழுப்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதாயிருந்து வலு சர்ப்பத்தை போல் பேசினது. அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து சாவுக்கேதுவான காயம் ஆற சொத்தமடைந்த முந்தின மிருகத்தை பூமியும் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது. அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்து மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினால் பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டுமென்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று. மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அது சிறியோர்
பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கு அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் லக்கத்தையாவது தரித்து தவிர வேறு ஒருவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் லக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய லக்கமாயிருக்கிறது. அதனுடைய லக்கம் 666. lamp with 1,44,000 followers. ஆட்டுக்குட்டியானவர் ரட்சிக்கப்பட்டவர்கள் 1,44,000. வெளிப்படுத்தல் 14:1 14:1. சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 1,44,000 பேரையும் நிற்க கண்டேன். 7ஆம் அதிகாரத்திற்கும் 14ஆம் அதிகாரத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை. அவர்கள் இஸ்ரவேல் கோத்திரம். இவர்கள் அனைத்தும் மக்கள். ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே. எரேமியா 3:6-8. ஜெர்மியா சாப்டர் 3:6-8. யோசியா ராஜாவின் நாட்களிலே கர்த்தர் என்னை நோக்கி, சீர்கட்டை இஸ்ரவேல் என்பவள் செய்ததை கண்டாயா? அவள் உயரமான சகல மலையின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் போய் அங்கே வேசித்தனம் பண்ணினாள். சீர்கட்டை இஸ்ரவேல் என்பவள் விபச்சாரம் பண்ணின முகாந்தரங்கள் எல்லாவற்றின் நிமித்தமும் நான் அவளை அனுப்பிவிட்டு அவளுடைய தள்ளுதற் சீட்டை அவளுக்கு கொடுத்த போதும் அவளுடைய சகோதரியாகிய யூதா என்கிற துரோகி பயப்படாமல் இவளும் போய் வேசித்தனம் பண்ணினாள். இதை நான் கண்டேன். பிரசித்தமான அவளுடைய வேசித்தனத்தினாலே தேசம் தீட்டுப்பட்டு போயிற்று. கல்லோடும் மரத்தோடும் விபச்சாரம் கொண்டிருந்தாள் என்றார். ஒரு மனைவி தன் புருஷனுக்கு துரோகம் செய்வது போல் இஸ்ரவேல் வம்சத்தாராகி நீங்கள் எனக்கு துரோகம் செய்தது மெய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலர்கள் தேவனை விட்டு அந்நிய தேவர்கள் தேவதைகளுக்கு பலி செலுத்தி வணங்குவதை நன்றாக கவனியுங்கள். இஸ்ரவேலர்கள் தேவனை விட்டு அந்நிய தேவர்கள் தேவதைகளுக்கு பலி செலுத்தி வணங்குவதை தேவன் விபச்சாரத்திற்கும் வேசித்தனத்திற்கும் ஒப்பிட்டு கண்டிக்கிறார். இஸ்ரவேலின் தேவனை விட்டு பாகாலுக்கு பலி செலுத்தியதை இஸ்ரவேலின் தேவனை விட்டு பாகாலுக்கு பலி செலுத்தியதை கட்டின புருஷனை விட்டு கள்ள புருஷனோடு வாழ்வதைப் போல கண்டிக்கிறார். கட்டின புருஷனை விட்டு கள்ள புருஷனோடு வாழ்வதைப் போல கண்டிக்கிறார். ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்கள் 1,44,000 இரத்தத்தால் மீட்டு கொள்ளப்பட்டவர்கள் எண் முழுமையை குறிக்கும். இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டு கொள்ளப்பட்டவர்கள். மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது
தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்து கொள்ளுகிறவன் அவனோ அவன் தேவனுடைய கோபாக்கினையாகிய பாத்திரத்தில் கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான். அவர்களுடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும். மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கும் அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்து கொள்ளுகிற எவனுக்கும் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது. கடைசியாக 7 வாதைகள் 7 தூதர்கள். கடைசியான 7 வாதைகளுடைய 7 தூதரை கண்டேன். அவைகளால் தேவனுடைய கோபம் முடிகிறது. அந்த ஆலயத்திலிருந்து 7 வாதைகளுடைய அவ்வேழு தூதர்களும் சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து மார்பருகே பொற்கச்சைகளை கட்டி கொண்டு புறப்பட்டார்கள். 7 தூதர்களின் கையில் 7 தேவ கோப கலசங்கள். முதலாம் தூதன் போய் தன் கலசத்தில் உள்ளதை பூமியில் ஊற்றினான். உடனே மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்களும் அதன் சொரூபத்தை வணங்குகிறவர்களுமாகிய மனுஷர்களுக்கு பொல்லாத கொடிய புண்ணுண்டாயிற்று. டார்ச்சர், ஆகனி. 2ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சமுத்திரத்தில் ஊற்றினான். செத்தவனுடைய இரத்தம் போலாயிற்று. வாட்டர் பிகேம் பிளட். சமுத்திரத்தில் உள்ள பிராணிகள் யாவும் மாண்டு போயின. 3ஆம் தூதன் கலசத்தில் உள்ளதை ஆறுகளிலும் நீரூற்றுகளிலும் ஊற்றினான். அவைகள் இரத்தமாயின. அப்பொழுது தண்ணீர்களின் தூதன் இருக்கிறவரும் இருந்தவரும் பரிசுத்தருமாகிய தேவரீர், இப்படி நியாயம் தீர்க்க நீதியுள்ளவராயிருக்கிறீர். பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தையும் தீர்க்கதரிசிகளுடைய இரத்தத்தையும் சிந்தினபடியினால் இரத்தத்தையே அவர்களுக்கு குடிக்க கொடுத்தீர். அதற்கு பாத்திரராயிருக்கிறார்கள் என்று சொல்ல கேட்டேன். பலிபீடத்திலிருந்து வேறொருவன், ஆம், சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள் என்று சொல்ல கேட்டேன். தேவ வார்த்தை, தேவ வல்லமை, தேவ கோபம், அவர் படைத்த தண்ணீர், படைத்த பரமனுக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிறோம். நோவா காலத்தில் மழைக்கு கட்டளையிடுகிறார். 40 நாட்கள் இரவும் பகலும் மழை பெய்தது. எகிப்தில் நைல் நதிநீர் இரத்தமாக மாறியது. சிவந்த சமுத்திரம் 2ஆக பிரிந்தது. கசப்பான நீர் மதுரமானது. இஸ்ரவேலுக்கு கன்மலையிலிருந்து குடிநீர். யோர்தான் குவியலாக நின்றது. தண்ணீர் திராட்சரசமாகிறது. கடலை கொந்தளிக்கச் செய்கிறார். கொந்தளித்த கடலை அமைதியாக்குகிறார். அக்கினியினால் ஆக்கினை தீர்ப்பு. சோதோம், குமாரா, எய்து, எருசலேம், அர்மகதன் யுத்தம், மிருகம், கள்ளத்தீர்க்கதரிசி, சாத்தான். எய்தில் ஆரம்பித்த செயல்கள் உலகழிவின் முடிவிலும், கொடிய நோய்கள் இரத்தத்திற்கு இரத்தம் என்றும், பழிவாங்குவது எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்பதை நிரூபிக்கிறார். 4ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சூரியன் மேல் ஊற்றினான். தீயினால் மனுஷரை தயிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. மனுஷர்கள் மிகுந்த உஷ்ணத்தினால் தயிக்கப்பட்டு இந்த வாதைகளை செய்ய அதிகாரமுள்ள தேவனுடைய நாமத்தை தூஷித்தார்களே அல்லாமல் அவரை மகிமைப்படுத்த மனம் திரும்பவில்லை. 5ஆம் தூதன் சிங்காசனத்தின் மேல் ஊற்றினான். ராஜ்யம் இருளடைந்தது. அவர்கள் வருத்தத்தினாலே தங்கள் நாவுகளை கடித்து கொண்டு தங்கள் வருத்தங்களாலும் தங்கள் புண்களாலும் பரலோகத்தின் தேவனை தூஷித்தார்களே அல்லாமல் தங்கள் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவில்லை. 6ஆம் தூதன்
தன் கலசத்தில் உள்ளதை ஐபிராத் என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. அசுத்த ஆவிகளும் அற்புதங்கள் செய்கிறது. வலுசர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ளத்தீர்க்கதரிசியின் வாயிலும் தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்தாவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அவைகள் பூலோகமெங்கும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டிச் சேர்க்கும்படிக்கு புறப்பட்டு போகிறது. அப்பொழுது எபிரேய பாஷையிலே அர்மகதோன் என்னப்பட்ட இடத்தில் அவர்களை கூட்டிச் சேர்த்தான். 7ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆகாயத்தில் ஊற்றினான். அப்பொழுது பரலோகத்தில் ஆலயத்தில் உள்ள சிங்காசனத்திலிருந்து ஆயிற்று என்று சொல்லி பெரும் சத்தம் பிறந்தது. சத்தங்களும் இடிமுழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின. பூமி மிகவும் அதிர்ந்தது. பூமியின் மேல் மனுஷர்கள் உண்டான நாள் முதற்கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டானதில்லை. தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார். தேவன் நீராலும் நெருப்பாலும் நியாயம் தீர்த்தார். வெளிப்படுத்தல் 17:3. சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறியிருக்க கண்டேன். அந்த ஸ்திரீ இரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் இரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவருப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையில் பிடித்திருந்தாள். மேலும் இரகசியம், மகாபாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. On her forehead a name was written, Mystery, Babylon the Great, the mother of harlots and of the abomination of the earth. நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம். இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. இவர்கள் மிருகத்துடனே கூட 1 மணி நேரம் அளவும் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக்கொள்கிறார்கள். இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள். இவர்கள் தங்கள் வல்லமையும் அதிகாரத்தையும் மிருகத்திற்கு கொடுப்பார்கள். ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். நீ கண்ட ஸ்திரியானவள் பூமியின் ராஜாக்கள் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிற மகா நகரமேயாம். பாபிலோன் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் வேசித்தனத்துக்கும் அடையாளமாக சொல்லப்படுகிறது. பாபிலோனில் உள்ள ஆவிகள்தான் அனைத்து தேசங்களையும் ஆட்டி படைக்கிறது. சாத்தானின் தலைமை அலுவலகம் பாபிலோன். விக்கிரகம், விபச்சாரம், வேசித்தனம், துன்மார்க்கம் இவைகளுக்கு பணம் தேவை. வெளிப்படுத்தினல் 12:1-2. வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரமுடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசமாயிற்று. அவன் பலத்த சத்தமிட்டு, மகாபாபிலோன் விழுந்தது விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும், அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளும் கூடுமாயிற்று. அவருடைய வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள். பூமியின் ராஜாக்கள் அவளோட வேசித்தனம் பண்ணினார்கள். பூமியின் வர்த்தகர் அவருடைய செல்வச் செருக்கின் மிகுதியினால் ஐஸ்வர்யவான்கள் ஆனார்கள் என்று விளம்பினான். வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது, என் ஜனங்களே, நீங்கள் அவளுக்கு பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகைப்படாமலும் இருக்கும்படிக்கு
அவளை விட்டு வெளியே வாருங்கள். அவளுடைய பாவம் வானபரியந்தம் எட்டினது. அவருடைய அநியாயங்களை தேவன் நினைவு கூர்ந்தார். ஆதியாகம் 19:13-24. நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்கப் போகிறோம். சோதோம் குமாராவை அழிப்பதற்காக வருகிற பொழுது இந்த சம்பவம் நடப்பதை பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 18:10-16. அவளுக்கு உண்டான வாதையினால் பயந்து தூரத்திலே நின்று, ஐயோ பாபிலோன் மகாநகரமே, பலமான பட்டணமே, ஒரே நாளிகையில் உனக்கு ஆக்கினை வந்ததே, ஐயையோ சல்லாவும் இரத்தாம்பரமும் சிவப்பாடையும் தரித்து பொன்னினாலும் இரத்தனங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டிருந்த மகாநகரமே, ஒரு நாளிகையிலே இவ்வளவு ஐஸ்வர்யமும் அழிந்து போயிற்றே என்று சொல்லி அழுது துக்கிப்பார்கள். பரலோகமே, பரிசுத்தவான்களாகிய அப்போஸ்தலர்களே, தீர்க்கதரிசிகளே, அவளை குறித்து களிகூறுங்கள். உங்கள் நிமித்தம் தேவன் அவளை நியாயந்தீர்த்தாரே என்று தூதன் சொன்னான். தீர்க்கதரிசிகளுடைய இரத்தமும் பரிசுத்தவான்களுடைய இரத்தமும் பூமியில் கொல்லப்பட்ட அனைவருடைய இரத்தமும் அவளிடத்தில் காணப்பட்டது என்று விளம்பினான். இஸ்ரவேலில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இரட்சிப்பின் அனுபவத்திற்குள் வந்தவர்களும், அந்தி கிறிஸ்துவின் காலத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டவர்களும் பரலோகம் செல்வார்கள். மற்றவர்கள் நித்திய நரகம் செல்வார்கள். இது வெளிப்படுத்தின விசேஷ செய்தி. வெளிப்படுத்தல் 21:1. நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. ஆதியாகம் 1:1. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். 3:17. ஆதாமை நோக்கி, பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். வெளிப்படுத்தல் 20:11. ரெவலேஷன் 20:11. நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. ஐசாயா 65:17-18. ஏசாயா 65:17-18. இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் சிருஷ்டிக்கிறேன். முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதில்லை, மனதிலே தோன்றுவதுமில்லை. நான் சிருஷ்டிக்கிறதினாலே நீங்கள் என்றென்றைக்கு மகிழ்ந்து களி கூர்ந்திருங்கள். இதோ எருசலேமை களி கூறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். ஐசாயா 66:22. நான் படைக்கப் போகிற புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்பது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்குமென்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் ஆதியில் படைத்த வானம் பூமி அப்பழுக்கற்றதாக இருந்தது. ஆதி மனிதன் ஆதாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமையினாலே படைத்த பூமி பாவ பூமி ஆயிற்று. ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் தீர்க்க தரிசனமாக புதிய வானம் புதிய பூமியை படைக்கப் போவதை வெளிப்படுத்தினார். அதை நிறைவேற்றியதை வெளிப்படுத்தின விசேஷம் 21:22 நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆதியாகமத்தில்
அவர் படைத்த வானம், பூமி, சமுத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக புதிய வானம், புதிய பூமியை படைக்கப் போவதை தீர்க்க தரிசனமாக வெளிப்படுத்துகிறார். கடைசி புஸ்தகமான வெளிப்படுத்தின விசேஷம் 21:22 இதோ புதிய வானம், புதிய பூமியை நான் கண்டேன். பழைய வானம், பழைய பூமி அகன்று போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. தேவன் தன்னுடைய அநாதி தீர்மானத்தின்படி அதனதன் காலத்தில் ஒழுங்கும் கிரமும் நேர்த்தியுமாய் செய்திருக்கிறார். வேதத்தை வாசித்தால்தான் இது தெள்ள தெளிவாக தெரியும். அரைகுறையாக வாசித்தாலோ அல்லது மற்ற பிரசங்கிமார் சொல்வதை மாத்திரம் கேட்டாலோ குழப்பத்திலே, சந்தேகத்திலே சாத்தானோடு வாழ்ந்து முடிவிலே அவன் இருக்கிற நரகத்துக்கு போய்விடுவோம். ஜாக்கிரதையாக இருங்கள். சில முக்கிய காரியங்களை வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய அடிப்படையில் சொல்லுகிறேன். 4 காரியம் பாபிலோனுக்கு. அரசியல் அவனிடத்தில், பொருளாதாரம் அவனிடத்தில், மதம் அவனிடத்தில், படைபலம் அவனிடத்தில். இந்த 4 கொண்டு அகில உலகம் முழுவதும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் மனித உலகத்தை ஆட்டி படைத்து கொண்டிருந்தான். பொலிட்டிக்கல் பவர், எக்கனாமிக் பவர், ரிலீஜியஸ் பவர் அண்ட் டிஃபென்ஸ் பவர். வெளிப்படுத்தின 17-18 அதிகாரம் தெள்ள தெளிவாக சொல்லுகிறது. தேவனாகிய கர்த்தர் இந்த 4 முறியடித்து இந்த 4 நிலைநாட்டுவதற்கு பயன்பட்ட சாத்தான், அந்தி கிறிஸ்து, கள்ள தீர்க்கதரிசியும் நித்திய நரகத்துக்கு ஆண்டவர் அனுப்பிவிட்டார். வெளிப்படுத்தல் 20 அதிகாரத்தோடு கூட நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகம் முடிவுக்கு வரப்போகிறது. The present age, the present world will be destroyed very soon. புதிய வானம், புதிய பூமி ஆளுகை செய்கிறவர் தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும். ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டவர்களே அந்த ராஜ்யத்திலே இருப்பார்கள். வெளிப்படுத்தின விசேஷத்தை முடிப்பதற்கு முன்பதாக 2 வார்த்தைகள் 22 அதிகாரத்தில் ஆண்டவருடைய நாமம் 2 சொல்லப்பட்டிருக்கும். ஒன்று, the root of David and the descendant of David. தாவீதின் வேரும் தாவீதின் வம்சத்தானும். மரத்திற்கு வேர் பூமிக்கு அடியில் இருக்கும், பூமிக்கு உள்ளிருக்கும். அது மற்றவர்கள் பார்வைக்கு தெரியாது. அதைத் தொடர்ந்து ஆண்டவருக்கு ஒரு பேர் சொல்லப்பட்டிருக்கும், மார்னிங் ஸ்டார், விடிவெளி நட்சத்திரம். ஸ்டார் எங்க இருக்கும்? வானத்தில் இருக்கும். அது அனைவருக்கும் தெரியும், அனைவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். ஐயா, இந்த உலகத்திற்கு நம்பிக்கை நாயகர் இயேசு கிறிஸ்து. அவர் இல்லாதபடி ரட்சிப்பு இல்லை. அவர் இல்லாதபடி புதிய வானம், புதிய பூமி இல்லை.
அவர் இல்லாதபடி பரலோக வாழ்க்கை இல்லை. ஆக நம் அனைவருடைய நம்பிக்கை நட்சத்திரம் விடிவெள்ளி நட்சத்திரம், அருணோதயம், நீதியின் சூரியன் வானத்தில் இருக்கிறதையா. புதிய ஏற்பாட்டில் புறப்பட்டு வந்த இரட்சகரான ராஜாவான இயேசு கிறிஸ்து வானத்தில் ஜொலித்து கொண்டிருக்கிறார். as morning star, son of righteousness. அதனுடைய வேரெங்கு? where is the root? where is the beginning? தாவீதின் வேர், தாவீதின் வம்சம். தாவீது யார்? ஆண்டவருடைய அழைப்பை பெற்ற ஆபிரகாமுக்கு பிறந்த ஈசாக்கு, ஈசாக்குக்கு பிறந்த யாக்கோபு, யாக்கோபுக்கு ஆண்டவரால் பெயரிடப்பட்ட இஸ்ரவேல், இஸ்ரவேலின் 4வது பிள்ளை யூதா கோத்திரம். அந்த யூதா கோத்திரத்தில் வந்த மனதுக்கேற்றவன், தேவனுக்கேற்றவன் தாவீது. அந்த தாவீதின் வம்சத்தில் வந்தவர் இயேசு கிறிஸ்து என்னும் யூதருக்கு ராஜா, சர்வலோகத்திற்கும் ராஜா. He is the root of David as well as the descendant of David. Not only that, he is also morning star, star in heaven, the root in the earth. ஜெபம். 66வது புத்தகமாக, தீர்க்கதரிசன புத்தகமாக வெளிப்படுத்தின விசேஷத்தை கொடுத்த எங்கள் தேவனும் கர்த்தரும் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவருமான உமக்கே எல்லா துதியும் எல்லா கனமும். எத்தனை முறை பிரசங்கித்தாலும், எத்தனை முறை வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசித்தாலும், 22 அதிகாரங்கள், 404 வசனங்கள் முழுமையாக புரிவது கடினமான ஒரு காரியம் ஐயா. ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய அனுகிரகத்தோடு திரும்ப திரும்ப வசனத்தை வாசிக்கிற பொழுது எங்களுடைய உலக வாழ்வுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு நீர் கொடுக்கிறீர், புரிந்து கொள்ளக்கூடிய கிருபையை தருகிறீர் ஐயா. அதன் அடிப்படையில் எங்களுக்கு கொடுத்தவைகளை எங்களுடைய மக்களுக்கு கொடுத்திருக்கிறோம், எங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு கொடுத்திருக்கிறோம். தொடர்ந்து இவைகளை கேட்பதோடு மாத்திரமல்ல, அவர்கள் வேதத்தை எடுத்து வாசித்து ஆவியானவர் இன்னும் வெளிப்படுத்தி விளக்கப்படுத்தி ஆயத்தப்படுத்தி உம்முடைய வருகைக்கு கொண்டு வந்து சேர்க்கும்படியாக ஜெபிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் ஜெபம் கேள் பிதாவே. ஆமென்.